அறக்கட்டளை அன்னதானம் வடை பாயசத்தோடு தினம்தோறும் வழங்கப்படுகிறது. 18ஆம் தேதி 1ஆம் மாதம் 2005 இன்று மத்தியானம் 1 மணி அளவில் 51 ஆதரவற்ற முதியோர்களுக்கு கடவுள் பேரை சொல்லி ஒரு அன்னதானம் வழங்க சொல்லியிருந்தாங்க. வழங்கப்பட்டது. ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளையிலேருந்து 30 சாப்பாடு. மொத்தம் அந்த 50 சாப்பாடு, இது அறக்கட்டளைலேருந்து ஒரு 30 சாப்பாடு, மொத்தம் 80 சாப்பாடு. திருவாரூர் ஜிஹெச்சில் ஒரு 100 சாப்பாடு, மொத்தம் ஒரு நாளைக்கு 180 சாப்பாடு அன்னதானம் வழங்கப்படுகிறது. தயவு செஞ்சு மக்களே, உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க. 180 பேருக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது அரிசியோ மல்லிகை பொருளோ காய்கறியோ வாங்கி கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளையிலேருந்து அன்னதானம் தான் மெயினாக நம்ம 4 வருட காலங்களுக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். எத்தனையோ ஆதரவற்ற முதியோர்களும் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த சாப்பாடு போய் சேருது. இன்றைக்கி கடவுள் பேரை சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அண்ணன். அந்த அன்னதானம் தான் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு திருவாரூர் தியாகராஜா கோயிலை சுற்றி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கும் வயதானவங்களுக்கும் வழங்கப்பட்டது. தாத்தா பாட்டிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த அண்ணன் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க தலைமுறை நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம். இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க. மக்களே, ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம், தயவு செஞ்சு உதவுங்க, அன்னதானத்துக்கு உதவுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும்.